அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்த்த சில காரியங்களை, சுப விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸான ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் அற்புதமான ராசி. காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி, ஒரு திறமையான ராசின்னு சொல்லலாம். காரணம், செவ்வாய் பகவான் அதிபதி, சூரியன் உங்களுடைய ராசியில் தான் உச்சம். அப்போது உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு ஆளுமை தன்மை அதிகமாக இருக்குது. மற்றவங்கள் எந்த காரியத்தை எப்படி செய்கிறாங்களோ அது நமக்கு கணக்கில்லை. ஆனால் நாம் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மிக்கவங்க தான் இந்த மேசராசிக்காரருங்க. ஆனால் இந்த மேசராசிக்காரர்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, உங்கள்கிட்ட பலம் இருக்கும், திறமை இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அன்பான சில விஷயங்கள்னால நீங்கள், அதாவது அந்த அன்பை யாருக்கிட்ட வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? காரணம், ஒருத்தர்கிட்ட நேசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு உயிருக்குயிராக அவங்கக்கிட்ட இருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், எப்படியாவது நம்ம அதை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால சில கஷ்டங்கள், சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும், ஆனால் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அதுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படி சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய தேவை அப்படின்னா சுயநலம் இல்லாமல், அதாவது மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரர். ஆனால் எவ்வளோதான் நீங்கள் நல்லது செய்தாலும் கண்டிப்பாக சமீப காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா ஏமாற்றங்களை தான் நீங்கள் அதிகமாக சந்தித்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியில் நஷ்டங்கள், வேலையில் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள், எல்லாத்த விட குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இணைந்து வந்திருக்கும், சேர்ந்து வந்திருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா அதில் பிரிவுகளை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆச்சுங்களா? இதுதான் நமக்கு சரி, இதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் சில முடிவுகள் கெஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சரியாக போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த 2-3 மாத காலகட்டத்தில் பார்த்தோம்னா நெருக்கடிகளுங்கிறத விட, அதாவது பிரிவுகள், அதாவது ஏமாற்றங்கள், இதனால் என்னவோ வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம்னு தெரியலையே, எது எடுத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைகள் இப்படி தான் தீர்க்கிறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக சாதகமான ஒரு காலமாக தான் இருக்குதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது இப்போது தற்சமயத்தில் உங்களுடைய செயல்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க சில விஷயங்கள், அதாவது அது வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லையா, அதாவது குடும்ப சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆனால் அது தீர்க்க முடியாத ஒரு போராட்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். நீங்கள் நினச்ச சில காரியங்களை, சில விஷயங்களை கண்டிப்பாக சுவாரஸ்யமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்தில் இந்த ஆரம்ப காலத்தில் சூரிய பகவான் இருப்பாருங்க. 14ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்துக்கு உச்சபலம் அடைவாருங்க. அப்போ அந்த உச்சபலம் அடையும் போது சமீப காலங்கள் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் நீங்கள் சில முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் 90-99% உங்களுக்கு சக்ஸஸான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் உருவாகிருக்கும். ஆனால் அந்த கடைசி எட்ஜ், அந்த ஃபைனலில் பார்த்துட்டோம்னா ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அந்த வேலையை முழுசாக முடிச்சிருக்க முடியாது, அல்லது நம்ம எதிர்பார்த்த சில வேலைகளை அது தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அது திருமணம் சார்ந்த குடும்ப வாழ்க்கையிலேயே கூட சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு தன்னால் ஒரு எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு எனர்ஜி, ஒரு எப்படி சொல்கிற, ஒரு புத்துணர்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதாவது தடப்பட்ட விஷயங்கள் செய்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல்
புதிய முயற்சிகளும் ஒரு மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்குங்க. ஏற்கனவே விரயஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சில நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வந்திருக்கும். சில பேருக்கு உதவிகளே செய்திருந்தாலும் அதனால் சில ஊதிரிகள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது மூணாவது மனிதர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய சந்தோஷத்தையே கெட்டு போயிருக்கும். அதாவது நீங்கள் சரியான பொசிஷனில் இருந்திருப்பீங்க, ஒரு வேலையே எடுத்துக்கோங்க, நல்லபடியாக வேலை கரெக்டாக செஞ்சு எடுத்திருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய தலையீடுகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ இல்லை அவப்பேரோ இல்லை வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையோ நீங்கள் செய்யாத தவறுக்கு செய்த மாதிரி சில பிரச்சனைகள் உருவாகிருக்கும். காரணம் 12ஆம் இடத்துல விரயச்சனி. அப்போ பார்க்கும்போது ஒரு விதத்தில் பண நெருக்கடிகள் வந்திருக்கும், இன்னொன்று பார்த்தோம்னா இருக்கக்கூடிய வேலையிலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்கள் செய்யக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகளால் மன நொந்து போயிருப்பீங்க. என்ன எல்லாருக்கும் நல்லது பண்ணி நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். ஆனால் அந்த வருத்தங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சிகளால் உங்களுக்கு உருவாக போகுது. இயல்பாகவே 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்குதுங்க. அப்போது தொழில்னால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து புதிய உற்சாகம் பிறக்கும்னு சொல்லும்போது அது எப்படின்னா வெளியூர் பிரயாணங்கள் இல்லை வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, தடைகள் ஆகிட்டு இருந்திருக்கோம், போக முடியல, இல்லை ஒரு டைம் போய் நம்ம அது ஸ்டாண்ட் பண்ணி அங்கே இருக்க முடியல, வேலையில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த 11ஆம் இடத்த ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு காலகட்டத்தை உருவாக்க போகுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்குங்க. அதாவது 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் உங்களுடைய அதாவது 6ஆம் அதிபதிங்கிறது சத்துருஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் விரயமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சில ரீதியில் பொருளாதார ரீதியில் ஒரு சிந்தனைகள் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, என்ன பண்ண கரெக்டாக இருக்கும், புரியாத சில குழப்பங்கள் இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சில தீர்க்கமான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். அது அந்த தீர்க்கமான முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில சாதகமான வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும். சம்மந்தமில்லாத முகம் தெரியாத நபர்களால் ஒரு நல்லது ஏற்படுறது, சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி ஒரு அடுத்தவங்களால் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கும். அதே சமயத்தில் பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் புதிய பொருளாதார ரீதியில் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டதில் கண்டிப்பாக ஏற்கனவே செய்திருந்தாலும் சில பிரச்சனைகள் உருவாகிருக்கும். புதிய தொழில் தொடங்கணும்னா கூட்டு தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. தனிப்பட்ட ரீதியில் செய்யும்போது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதே சமயம் தொழில் ரீதியில் உங்களுக்கு புதிய ஒரு உற்சாகத்தை பிறக்கக்கூடிய அப்படின்னா ஒரு கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அருமையான ஒரு யோகங்கள் உண்டாக்கும். யோகம்னா ஒரு புதிய தொழில், அதாவது ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு ஒரு 10 பேர் வச்சு வேலை செஞ்சுட்ருக்குறோம், 20 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் பார்த்தோம்னா நீங்கள் சொந்த தொழில் ஏன் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்களால் நெருக்கடிகள் உண்டாகிருக்கும். அந்த நெருக்கடிகள்னால் வேலையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில் மட்டும் கிடையாதுங்க. பூர்வீக ரீதியில் நமக்கு ஒரு சொத்து ஆஸ்தி, அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் இருந்த சலிப்பு சங்கடங்கள் பாதிப்புகள் வந்திருக்கும் கடந்த காலத்தில். ஆனால் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து மீண்டு வரக்கூடியது அல்லது உங்களுக்கு வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சாதகமான வாய்ப்புகள், நீங்கள் தீர்க்கமான முடிவுகள் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் எடுப்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால கடினமான ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக உருவாக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு புதிய முயற்சிகளால் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்தந்த கிரக பயிற்சிகளால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது சந்திரனை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் முழுமையான பலன்கள் நாம் தீர்க்கமாக
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் அது முழுமையான பலன்களை 100% நமக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா லக்னம், தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் பல விஷயங்கள் இருக்குது, யோகங்கள் இருக்குது, சரிங்களா, அஷ்டவர்க்க பலன்கள் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய ராசிக்கு எது பெஸ்ட்டு, எந்த நம்பர் கரெக்டு, எந்த திசை கரெக்டு, எந்த தொழில் கரெக்டு, இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய முழுமையான பலன்களை அற்புதமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுடைய மேசராசி அன்பர்களுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதாவது சிறப்பான வாழ்க்கையாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.